சார் பெரியாரே தன்னை விமர்சிக்க தான் சார் சொல்றாரு. பெரியாரே என்ன சொல்றாரு? நான் சொல்றத முழுசா கேட்டுக்காதீங்க. நீங்க உங்க அறிவு மூலமா நீங்க யோசிச்சு நான் சொல்றது கரெக்ட்டானான்னு தெரிஞ்சு, உணர்ந்து அது நீங்க முடிவு கட்ட வேண்டிய விஷயம். நான் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்காதீங்க. அப்படின்னு தான் சொல்றாரு. இங்க என்ன பாயிண்ட்ன்னா, பெரியார் சொல்லாததெல்லாம் நீங்க வேற வேற விஷயத்துக்காக சொன்னதெல்லாம் நீங்க அவர் சொல்லாததெல்லாம் எடுத்து வச்சு, அத திசை திருப்புறீங்க பார்த்தீங்களா? அவதூறா திசை திருப்புறீங்க பார்த்தீங்களா? அதுதான் மோசமான அரசியல். அத நீங்க வந்து ம். பாஜக பண்ணா அத நம்ம ஏத்துக்கலாம். பாஜக பண்ணா அவங்க அதோட நோக்கம், அவங்க திராவிடியன் ஐடியாலஜிக்கு எதிரா இருக்காங்க. அத பண்ணுவாங்க. நீங்க ஒரு தமிழனா இருந்துட்டு, நீங்க இது மாரி தமிழ் தேசியம் பேசிட்டு, திராவிடத்துக்கு உள்ள அடங்கி இருக்கிற தமிழ் தேசியத்துல நீங்க இருக்கீங்க நீங்க. அதுல இருந்துட்டு நீங்க இது மாரி பேசுறது வந்து கரெக்ட். அதுவும் நியாயமான விஷயங்கள். பெரியார விமர்சிங்க சார். பெரியார விமர்சிக்கிறவங்க நாட்டுல நெறைய பேர் இருக்காங்க சார். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கைய எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா அவரோட கடவுள் மறுப்பு? யாரும் ஏத்துக்கலையே. சோ நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன எதுக்காக சொன்னாரு? காட்டுமிராண்டி மொழியும் தமிழ் ஏன் சொன்னாரு? அறிவியல் ரீதியா தமிழ் வளரணும்னு சொல்றாரு சார். எதுக்காக வந்து தமிழ எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும்னு நெனைச்சாரு? தமிழ் எதிர்காலத்துல வளரணும்னு நினைச்சு பண்றாரு. அதிகமான எழுத்துக்கள் வந்து வளராது, மொழி வளராதுன்னு சொன்னாரு. 247 எழுத்துக்கள் கொண்ட மொழி வளர்றது கஷ்டம். 26 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கிலம் எப்படி வளருது பார்த்தீங்களான்னு கேட்டாரு.